வந்து நாடகம் பற்றியோ நவீன ஊடகங்கள் பற்றியோ கருத்துகள் இருக்கிறதே தவிர நான் அதில் எந்த பங்களிப்பையும் செய்யலை. ஏன்னா இங்க இருக்கிறவங்க அந்த பங்களிப்பாளர்களாக இருக்கிறாங்க. நான் எழுதாத ஒன்றாகவும் நாடகம் இருக்கு, அதனால நான் நிறைய அதை பத்தி பேச போறதே இல்லை. அதனால உங்களுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டு போயிடலாம், அது ஒரு விஷயம். பட் இது குறித்த சில விஷயங்களை வந்து நான் முன்ன வைக்கணும். அது இவங்க பேச முடியாத ஒரு பொருளாக இருப்பதினால் நான் அதை சொல்லி ஆகணும். இப்ப நாடகத்துறையை பத்தி நம்ம பேசுறப்போ நமக்கு உடனே நினைவுக்கு வருவது, தமிழுக்கு அப்பாற்பட்டு நமக்கு உலக அளவில் நினைவுக்கு வருவது ஷேக்ஸ்பியர் தான். ஷேக்ஸ்பியருடைய எல்லா படைப்புகளுமே நாடகங்கள் தான், அதுல நமக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. ஆனா 1600 வரைக்கும் பிரிட்டிஷ் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், பிரிட்டிஷ் சட்டம் பிளஸ் பிரிட்டிஷ் கல்ச்சர் எல்லாமே என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு விமன் வந்து ஸ்டேஜில் ஏறுறது வந்து இல்லீகல் அண்ட் இட் இஸ் நாட் கல்ச்சர். அதாவது சட்டப்படியும் சரி அவர்களுடைய கலாச்சாரப்படியும் சரி ஒரு பெண் மேடையில் ஏறி நடிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல எங்க பிரிட்டிஷ் கலாச்சாரம். அப்படின்னா உங்ககிட்ட நான் அந்த கேள்வி வைக்கிறேன், ஷேக்ஸ்பியரோட பெண் நாடகங்களை யார் நடித்திருப்பார்? That was my question. ஏன்னா ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எந்த ஒரு படைப்பும் கூட பெண் பாத்திரம் இல்லாம இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த பெண் பாத்திரம் இல்லைன்னா அந்த ஷேக்ஸ்பியருடைய அந்த படைப்பு இல்லவே இல்லை. That's the beauty of Shakespeare. Okay. இதுக்கு பேரலா நம்மளுடைய தமிழ் லிட்டரேச்சரை நம்ம பார்த்தோம்னா அந்த காலத்திலேயே பாணன் இருந்திருக்கான், பாடின்னு இருந்திருக்கான், விரணின்னு ஒரு பெண் இருந்திருக்காங்க. இந்த விரணிங்கிற பெண் என்ன பண்ணியிருக்கிறான்னா டான்ஸ் ஆடியிருக்காங்க. இவள் உண்மையிலே கூத்துக்கலையை நிகழ்த்தி மக்கள் முன்னால் இந்த கூத்துக்கலையை நடத்தி காட்டிய ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. இப்படி வேற இந்த சமூகத்திலும் இருந்திருக்கிறதா என்று கேட்டால் நான் சோகால்டு தமிழ் தேசியம் பேசுற மாதிரி எங்க தமிழுக்கு மட்டும்தான் இருந்துன்னு சொல்ல மாட்டேன். எல்லா இனக்குழு மக்களிடமும் பெண்கள் முன் வந்து நடத்தி காட்டுகின்ற இந்த கூத்துக்களை இருந்திருக்கு. இதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். அப்புறம் இந்த நாடக கலை அப்படின்னு வருகின்ற போது இந்த நாடக கலைக்கு பெரும் பங்கு ஆற்றியவர்களாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நாம் சொல்லியாக வேண்டும். அந்த சமூகத்துக்கு அந்த பெயர் இருப்பதனால் அந்த அப்படி அறியப்படுவதனால் அந்த பெயரை நான் சொல்லுகிறேன். அவர்கள் தேவதாசிகள் என்று அறியப்படுகிறார். 1970 வரைக்கும் தமிழ் சினிமாவாகட்டும் தமிழ் நாடகத்துறையாகட்டும் அதுல பெயர் வாங்கியவர்கள் எல்லா பெண்களுமே அந்த சமூகத்தை சார்ந்த இசைவேளாளர் பெண்கள் தான். உங்களுக்கு தெரியும் இதனுடைய எஃபெக்ட் வந்து 1924ல இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. பெரியாருடைய முயற்சியில ராமாமிர்த அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவர்களுடைய இந்த அரசியல் பின்னணி எல்லாம் இருக்குது. இருந்தாலுமே கூட 1970 வரைக்கும் இவர்களுடைய கைதான் ஓங்கி இருந்ததாக நமக்கு வரலாறு சொல்லுகிறது. இன்னொரு நிகழ்ச்சி இந்தியாவில் பார்க்கிறப்போ இதற்கு ஈக்குவலா இதற்கு சமமாக இந்த தமிழ் கூத்துக்கலைக்கு சமமாக பெண்கள் வேற எந்த மாநிலத்தில் இருந்தார்கள் என்று பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிற ஒரே ஆதாரம் வந்து பெங்கால், இன்னொன்று வந்து பஞ்சாப். பெங்கால்ல இருந்ததற்கான காரணங்கள் வேற. ஏன்னா இங்க இருந்ததே தேவதாசி முறை மாதிரி பெங்கால்ல இருக்கு, இப்பவும் இருக்கு. அது ஒரு வரலாற்று பின்னணி. இன்னொரு காரணம் என்னதான் இருந்ததுன்னா ஜாலியன் வாலாபாக் பஞ்சாப்லயும் இது இருந்தது. அது வந்து காந்தியன் இரால ஏற்பட்டுச்சு. ஜாலியன் வாலாபாக்ங்கிற அந்த அரசியல் பின்னணியை முன்வைத்து பெண்கள் கூத்துக்களை நடத்தினார். That's the first women stage on Punjab. That's the Indian history. நான் இந்த ஹிஸ்டரியை சொல்லி எதுக்கு சொல்றேன்னா இதை இவங்க கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சொல்றேன். அப்புறம் இந்த நாடகத்துறையில எம்.ஆர். ராதா சொல்லுவாரு, பெண்களாக நாடகத்தை பெண் ரோல் எடுத்து நடிச்சது எல்லாமே ஆண்கள் தான். அதுல ஏற்பட்டக்கூடிய
அந்த பாலியல் பிரச்சனைகளை கூட நடிகை வேலை எம்.ஆர். ராதா தன்னுடைய பதிவில் வந்து தன்னுடைய சுயசரிதையில் பதிவு செய்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், படிங்க அதை கிடைக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன நமக்கு கிடைக்குதுன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பற்றி. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா சினிமாவுக்கு வர்றாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய முரண், ரசிக்கக்கூடிய ஒரு முரண், நான் ரசித்தது, அவங்க முதல்ல சினிமாவுக்கு வந்து அவங்க நடித்தது வந்து ஒரு ஆண் ரோல். ஆக்டர் லைக்ஸ் நாரதர் ரோலில் தான் அம்மா நடித்தாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவும் இசைவேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தான். அந்த இசைவேளாளர் சமூகங்கிறத பற்றி நான் நாளைக்கு பேச இருக்கிறதுனால நான் அந்த சப்ஜெக்ட் கூட போக விரும்புகிறேன். இதோட நான் கொடுத்துட்டு நான் இப்போ பங்களிப்பாளர்கள்ட்ட போகிறேன். நாடகத்துறையில் பெண்நிலை, கிரேஸ் கலிச்செல்வி பேச போகிறாங்க. அவங்க நாடகம் எழுதுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஆங்கிலத்தில் நாடகம், ஐ திங்க் ஆங்கிலத்திலையா பைலிங்குவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன்னா பைலிங்குவல் வந்து அங்கே மராட்டியில் அங்கே பண்ணுவாங்க, பாம்பேல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க மொழியிலையும் பண்ணுவாங்க, இன்னொன்று ஆங்கிலத்திலையும் பண்ணுவாங்க. அந்த ரெண்டும் சேர்ந்து நடந்துட்டு இருக்கோம். இங்கே நீங்கள் என்ன பைலிங்குவலில் பண்ணுறீங்கிறது சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். we can come to know. I am giving the mic to Grace Kalichervi. Take it. இதை முடியுறேன். இட்ஸ் ஓகே, பட் அவங்க ஆக்சுவலி சொல்றது கரெக்ட் தான். ஷேக்ஸ்பியர் காலத்துல வந்து ஷேக்ஸ்பியர் நாடகத்துல வந்து ஒரு பெண் கூட நடிச்சது கிடையாது. அந்த காலகட்டத்துல நடித்த ஒவ்வொரு ஆளும் வந்து ஆண்கள் தான். இன்ஃபேக்ட் நாடகம் வந்து 1ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்பல இருந்து சன்ஸ்கிரிட் தியேட்டர், கூடியாட்டம் சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல வந்து உலகத்திலேயே வந்து ஒரு நாடகமா பதிவு பண்ணப்பட்ட ஒரு விஷயம். 2ஆம் நூற்றாண்டுல வந்து கூடியாட்டம்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து முறையா எப்படி வந்து நாடகத்தை நீங்க செய்வீங்கன்னு அவங்க வந்து ஒரு நாட்டிய சாஸ்திரால எழுதியிருக்காங்க. ஸோ அப்பல இருந்து கூட ஏஷியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ் அதுல கூட பெண்கள் நடிக்க மாட்டாங்க. அது கூடியாட்டமா இருக்கட்டும், நோ தியேட்டர் ஜப்பனீஸ் சைட்ல இருந்து வரும், பெய்ஜிங் ஓபரா சைனீஸ் சைட்ல இருந்து வரும், சைனால இருந்து வரும், வயாங்கோங் இந்தோனேஷியால இருந்து வரும். இந்த அனைத்து கலைகள்லயும் பெண்களுக்கு மேடையில ஒரு இடம் கிடையாது. இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் கதாபாத்திரத்திலயும் ஆண்கள் தான் நடிப்பாங்க. அதுக்குன்னு ஆண்கள் பயிற்சியும் பெறுவாங்க. இந்த பெய்ஜிங் ஓபரா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏன் ரொம்ப ஹையா அந்த வாய்ஸ் அந்த மாதிரி போவாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஆண்கள் பெண்களா அதை தோற்றம் அளிக்கணுங்கிறதுக்காக அந்த குரல் அப்படி வச்சு அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. அதே தொடர்ந்து அதுதான் அந்த சைனீஸ் ஓபராவோட ஸ்டைலாவே இப்ப கூட இருந்திருக்கு. ஆல்தோ பெண்களால இன்னும் கொஞ்சம் நளினமா செய்ய முடிந்தாலும் கூட அவங்க அந்த அளவுக்கு போகணும்னு அந்த அளவு பயிற்சி பண்ணி தான் இப்ப கூட அந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ஹிஸ்டரியில வரும். ஸோ நான் அதை அதிக அளவுல நான் தொடல. ஏன்னா அவங்க சொன்னது வந்து நான் வச்சிருக்கிறது கூட கூடவே இருக்கு. ஓகே, ஸோ என் அனுபவத்துல சிங்கப்பூர்ல நாடகத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் வந்து 1995 வந்து முதலா நாடகத்துல எங்க கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு 47 வயசு. அதுலயும் நான் சொல்லிக்கிறேன், அவங்க வந்து 20, 30, 40, எனக்கு கல்யாணம் ஆகல. என்னையதான் என்ன கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பரவாயில்ல, அதுதான் கேட்டுட்டே இருக்கட்டும். சோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, லைக் 1995 இருந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன். அப்பல இருந்து 10 வருஷத்துக்கு நான் வந்து தமிழ் நாடகங்கள்ல தான் நடிச்சேன். சிங்கப்பூர்ல தமிழ் மொழி நாடகங்கள்ல தான் நான் நடிச்சிட்டு இருந்தேன். 2004 அப்பதான் நான் வந்து என்னுடைய முழு நேர வேலையை விட்டுட்டு நாடகத்துறையில முழு நேரமா இறங்கலான்னு நான் வந்தேன். ஆனா அந்த தருணத்துல வந்து தமிழ் நாடகங்கள் எப்படின்னா பகுதி நேரமா தான் இருந்துச்சு. இந்த நாள் வரைக்கும் இப்ப கூட இன்னும் தமிழ் நாடகங்கள் பகுதி நேரம் ஒரு நாடக தொழில் தான், முழு நேர நாடக தொழில் இல்லை. சிங்கப்பூர்ல வந்து பெரும்பான்மையானோர் சீனர்கள். ஸோ சீன மொழியில வந்து முழு நேரமா நாடக நிறுவனங்கள் இருக்கு, ஆங்கில நாடக நிறுவனங்கள் இருக்கு. மலாய்க்காரர்கள் சிங்கப்பூர்ல வந்து 20 விழுக்காடு ஓரளவு கிட்டத்தட்ட. ஸோ அவங்களுக்கும் முழு நேர நாடக நிறுவனங்கள் இருக்கு. ஒரு 3 நிறுவனங்கள் இருக்கு மலாய் மொழியில. தமிழ்ல இது வரைக்கும் முழு நேரமா எனக்கு தெரிந்த 2 நாடக குழு இருக்கு. ஆனா அவங்க பயிற்சி பண்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பகுதி நேர டைரக்ஷன்ல தான் பயிற்சி பண்ணுவாங்க. ஏன்னா முழு நேரமா வேலை முடிச்சுட்டு வந்த பிறகுதான் எல்லாரும் பயிற்சி பண்ண முடியும். ஸோ முழு நேரமா ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக முழு நேரம், ஆனா செயல்படுறது பகுதி நேரம். ஸோ முழு நேரமா அந்த தொழில்ல அவ்வளவு பேர் கிடையாது. ஸோ
2004ஆம் ஆண்டு நான் முழு நேரமா இறங்கணும்னு வந்தப்போ தமிழ் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்பல இருந்து தான் நான் ஆங்கில பக்கம் கொஞ்சம் தாவ ஆரம்பிச்சேன். ஆனா அது ஒரு முக்கியமான ஒரு தாவுதல் தான் நான் நினைக்கிறேன். தொடக்கத்துல அதுக்கு முன்னாடி 10 வருஷம் நடிச்சப்போ ஆளுங்க வந்து என்ன கூப்பிடுவாங்க, நீ என் நாடகத்துல நடி, என் நாடகத்துல நடி. நான் ஆடிஷன் கூட போக தேவையில்லை. நாடகம் எனக்கு ஆட்டோமேட்டிக்லி ரோல்ஸ் இருக்கும். நான் ஒவ்வொரு நாடகத்திலும் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த ஆங்கில பக்கம் போன பிறகு கதவை தட்டி ஆடிஷன் போக ஆரம்பிச்சேன். டோர் ஸ்லாப்லாம் எனக்கு நல்லாவே கிடைச்சிச்சு. ஏன்னா வந்து அங்க இதுல வந்து பிரிவு ஒண்ணு இருக்கு. தமிழ் நாடகத்துறையில வந்து பயிற்சி பெற்றவர்கள் அவ்வளவு பேரு கிடையாது இப்ப வரைக்கும். நாடகத்தை முழுமையா படித்தவர்கள் யாரும் இல்ல, முழு நேரமா பயிற்சி பண்றவங்க யாரும் கிடையாது. ஆனா ஆங்கிலத்துல வந்து நிறைய பேர் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு சென்று நாடகத்துறையில ஒரு டிப்ளமா வச்சிருக்காங்க, ஒரு டிகிரி வச்சிருக்காங்க, மாஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க, பிஹெச்டி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட போட்டி போடும்போது நம்மளுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதுதான் நான் வந்து 2004ல இருந்து அனுபவிக்க ஆரம்பிச்சேன். பட் இருந்தாலும் வேலையை விட்டு வந்துட்டோமே, என்ன செய்யறது அப்படின்னு இருக்கும்போது இது வரைக்கும் இருந்த அனுபவங்களை ஒரு சிவியா நான் கிரியேட் பண்ணேன். பட் பள்ளிக்கூடங்கள்ல போய் கத்துக் கொடுக்க எனக்கு அது உதவியா இருந்துச்சு. அனுபவம் இருக்கு, படிப்பு அந்த குவாலிஃபிகேஷன் ஒரு டிப்ளமா ஏற்கனவே இருந்துச்சு. பட் நாடகத்துறையில இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. நீ பள்ளிக்கூடத்துல போய் கத்துக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 7 வருடங்கள் நான் பள்ளிக்கூடத்துல போய் நாடகங்கள் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி கத்துக் கொடுக்கும் போதுதான் நாடகத்தை பத்தி நானே நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி கத்துக்கிட்ட போதுதான் எனக்கே வந்து இன்னும் இதை பத்தி மேலும் படிக்கணும்னு ஒரு யோசனை வந்து 35 வயதுல போய் சிங்கப்பூர்ல வந்து அண்மையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்டர்கல்ச்சரல் தியேட்டர் இன்ஸ்டிடியூட். அந்த 1 மில்லியன் டொனேஷன் போனச்சுல ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல தான் நான் போய் படிச்சேன். 35 வயதுல. அது ஏன் ரொம்ப எம்பசைஸ் பண்றேன்னா, அது ஒரு பிசிக்கல் தியேட்டர் ஸ்கூல். உங்க எலும்பெல்லாம் நொறுக்கி அனுப்புவாங்க வெளியே. ரொம்ப ரொம்ப பிசிக்கல். அதுல வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் கூட கிடையாது, எல்லாமே ப்ராக்டிகல் கோர்ஸ். 3 வருஷம் படிக்கணும், 3 வருஷம் எல்லாமே பிசிக்கல் திங்ஸ். நான் முதல்ல சொன்னல நோ தியேட்டர், பீஜிங் ஓப்ரா, வயாங் வாங், கூடியாட்டம் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். இதை தவிர்த்து வந்து வெஸ்டர்ன் ஃபார்ம்ஸும் நிறைய கத்துக்கிட்டேன் அந்த அந்த 3 வருடங்கள்ல. ஆனா படிச்சுட்டு வெளியே வந்த பிறகு அப்ப இன்னொரு அதிர்ச்சி எனக்கு கத்துட்டு இருந்துச்சு. தமிழர்களுக்கு ஆங்கில நாடுகள்லயும் வேலை கிடைக்காது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சிங்கப்பூர்ல எப்படின்னா 1960கள்ல தமிழர்கள் தான் அதிகமா நாடகத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க, ஆங்கில நாடகங்கள்ல. அது ஏன்னா அவங்களுக்கு தான் சரளமா ஆங்கிலம் வருங்கிற ஒரு காரணத்தினால. ஆனா போக போக வந்து இயல்பான நாடகங்கள், ரியலிஸ்டிக் நாடகங்கள் அதை போட ஆரம்பிக்கும் போது பெரும்பான்மையான ஒரு சீனர்களா இருக்கிறதுனால சீனர்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் அந்த மாதிரி போனதுனால தமிழர்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஆளும் இல்லை. ஸோ நாங்க படிச்சுட்டு வெளியே வந்த பிறகு ஆடிஷன்ஸ் போனா கூட ஆடிஷன்ஸ்க்கு ஒன்றும் இல்லை, இந்தியன்ஸ்னு ஒரு ஆடிஷன் காலே வராது. நீங்க பாத்தீங்கன்னா சைனீஸ் அப்பப்போ மலே வரும், அப்பப்போ அதர் ரைஸ் வரும், ஆனா பேன் ஏஷியன் வரும், இந்தியன்ஸ் வராது. ஸோ இப்படி இருக்கையில நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சா, கிராஜுவேட் பண்ணி 1 வருஷம் தான் நான் டிசைடட், ஓகே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா நீங்களே உருவாக்கிக்கீங்க. அப்பதான் நான் நாடகத்தை எழுதி இயக்க ஆரம்பிச்சேன். ஸோ சொந்தமா வந்து ஒரு நாடகத்தை எழுதினேன், இயக்கினேன். என்னோட சக மாணவர் படிச்ச ஒரு மாணவரை கூட்டிட்டு 2 பேரும் ஒரு நாடகம் போட்டோம். மதர் ஐ, அம்மா கொமனா. ஓகே, அது தமிழ் வந்து மதர் ஐ இபு அகு அம்மானா 3 டைட்டில் வரும். சரி 3 பேரு. ஸோ இதை பன்மொழி நாடகமா நான் போட்டேன். ஸோ நாடகத்துல இருந்து தமிழும் இருக்கும், மலாய் மொழியும் இருக்கும், ஆங்கில மொழியும் இருக்கும். இதுக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஏன்னா படிச்சுட்டு இருந்த காலத்துலதான் சிங்கப்பூர்ல வந்து பன்மொழி நாடகங்கள் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. பன்மொழி நாடகங்கள் வந்துட்டு இருக்கப்போ வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, சிங்கப்பூர்ல லைக் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் 4 இருக்கு, அதுல தமிழும் அடங்கும். ஆனா நாடகங்கள்ல அந்த தமிழ் வராது. ஆங்கிலம் கேட்கலாம், சீனம் கேட்கலாம், மலாய் கேட்கலாம், தமிழை கேட்கவே மாட்டீங்க. ஆனா பேரு மல்டிலிங்குவல் பிளேயர் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நான் போய் டைரக்டர்ஸ் எல்லாம் கேட்டேன், நீங்க ஏன் வந்து பன்மொழி நாடகங்கள் சொல்ற அதிகாரபூர்வமா இருக்கிற தமிழை நீங்க ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு. அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே பதில் நியாயமான பதில், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். போடுறதுக்கு நடிக்க ஆளுங்க இல்லை, பாக்குறதுக்கு பார்வையாளர்கள் இல்லை. வாஸ்தவமான ஒரு பதில். ஏன்னா அவங்களும் செலவு பண்ணி தான் அந்த நடிகரை கொண்டு வரணும், செலவு பண்ணி தான் அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் அவங்க செய்யணும். ஆனா பார்வையாளர்கள் இல்லைன்னா அவங்க எதுக்கு அதை செய்யணும்? ஸோ இந்த விஷயம்லாம் எனக்கு வந்து ரொம்ப லைக் இட் ரியலி பாதர்ட் மீ. ஸோ அதனாலே வந்து நான் வந்து ஓகே எங்க மொழி இது. ஏன்னா
பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது நான் தமிழ் மொழியெல்லாம் பாவிச்சிருக்கேன். இந்த நாடகங்கள் போடும்போது மொழிபெயர்த்து அதெல்லாம் அந்த நாடகங்களை நாங்க போட்டிருக்கோம். அப்போ வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், உங்க தமிழ் மொழியில அந்த ஓசை ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மொழி புரியலனாலும் நீங்க நடிக்கும் போது நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு நல்லா சிம்பிளா புரிஞ்சிடும். அதோட சேர்ந்து அந்த இனிமையான தமிழ் மொழியை கேட்க கேட்க நிறைய பேருக்கு அந்த மொழி மேல ஒரு ஆர்வம் வருது. இதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனாலதான் நான் வந்து அந்த 3 மொழிகள் கொண்டு முதல் நாடகம் போட்டேன். வருடம் வந்து மத ஐ 2 போட்டேன். மத ஐ 1 வந்து அம்மாக்களை சம்பந்தப்பட்ட ஒரு கதைகள் தான். பிறப்பு ஸோ பிறக்கும் போது ஒரு பெண்மணிக்கு என்னென்னலாம் வரும், லைக் மிஸ்கேரேஜ் இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளை பெற்றுக்கும் போது அந்த ஜேர்னி எப்படி இருக்கும், போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெர்டைனிங் டு பர்த், அதை வச்சு ஒரு கதையை எழுதி அது போட்டோம். 2வது வருஷம் அந்த மத ஐ 2 கண்டினியூஷன். இது வந்து growth ஸ்டோரிஸ். ஸோ வளர்ப்புல வந்து ஒரு அம்மா என்னென்ன அனுபவிக்கிறாங்க, வளரும் போது ஒரு பிள்ளை இறந்துச்சுன்னா அந்த அம்மாவோட நிலை, இல்ல பிள்ளை வந்து சிறைச்சாலைக்கு போனுச்சுன்னா அம்மாவோட நிலை, இல்ல அம்மாவுக்கு முடியாம போகல பிள்ளை அம்மாவை பார்க்கும்போது அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அதே நேரம் வந்து பிள்ளைகள்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல வந்து வேலை செய்யறாங்களே அவங்களோட நிலை எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வளரும் போது ஒரு அம்மா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை கொண்டு மத ஐ 2 போட்டேன். அடுத்த வருஷம் மத ஐ 3 இறப்பை பத்தி. ஸோ அது ட்ரிலாஜியா நான் அதை செஞ்சேன். இதை செஞ்சுட்டு இருக்கும் போலதான் அப்பதான் நான் வந்து பன்மொழிகளை பாவிச்சேன். ஸோ மத ஐ 2ல வந்து நான் வந்து ஆங்கிலம், மலாய், சீனம், தமிழ், பஹாசா, இந்தோனேஷியா, ஹொக்கேன் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அப்பதான் வந்து எங்களோட ஆசிரியர் ஒருத்தர் வந்து எங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒருத்தர் இருந்தாரு, அருண்மகிழ்னன். அவர் வந்து ஆடியன்ஸ்ட கேட்ட ஒரே விஷயம், மொழிகள் பல இருந்துச்சு ஆனா உங்க எல்லாருக்கும் நாடகம் புரிஞ்சுச்சாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. ஸோ மொழி ஒரு தடையே இல்லை. ஸோ மொழியை தாண்டி அப்பால் பட்டு நீங்க நாடகத்தை பார்க்கக்கூடியது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். பொதுவா நாடகத்தை பத்தி சொன்னேன், பெண் நிலை அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு சமூகத்துல சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் CMIO ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. சைனீஸ், மலே, இந்தியன், அதர்ஸ். அந்த ரேஷியோ பெர்சன்டேஜ் சொல்லல, சைனீஸ் 70%, மலே Chinese 70, Malay 20, Indians are 11%, others are the remaining 9%. அப்படிதான் ரேஷியோ வரும். கால்குலேஷன் தப்புன்னு நினைக்கிறேன், எங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. ஆமாவா? ஐயோ, பட் நான் லேட்டர் கரெக்ட் பெர்சன்டேஜ் கொடுத்தது. பட் எனக்கு கடைசியா நான் செஞ்ச இதுல வந்து இந்தியன்ஸோட பெர்சன்டேஜ் 11%. அந்த 11%லயே தமிழர்களோட பெர்சன்டேஜ் 5.5. ஸோ மொத்தமா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் 5.5 விழுக்காட்டினர் மட்டும்தான். நம்மளோட மொழி அதிகாரப்பூர்வமா இருந்தாலும் கூட அதை கட்டி காக்குறது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா நாடகத்துறைன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஹிந்திக்காரங்க முந்திக்கிட்டு வராங்க, அவங்களுக்குன்னு பல பண ஆதரவு எல்லாம் இருக்கு. தமிழ் நாடகங்களை விட அவங்களுக்கு ஆதரவு நிறைய இருக்கு. ஸோ ஆங்கிலத்துல அவங்க நாடகம் ரொம்ப புஷ் ஆகுது. ஸோ தமிழ் மொழிக்கு அந்த முக்கியத்துவம் அங்க குறைஞ்சிட்டு போகுது. அதனாலதான் நான் வந்து அநேக நேரங்கள்ல வந்து ஆங்கில நாடகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். நம்ம மொழி அங்க கொண்டு போறதுக்கு மீதமுள்ள 94.5 விழுக்காட்டினருக்கு நம்ம மொழியை கொண்டு போறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட இது. ஸோ CMI ரேஷியோ வச்சு பாத்தீங்கன்னா தமிழர்கள் விழுக்காடு ஏற்கனவே குறைஞ்சிருக்கு. அதுல தற்சமயம் தமிழ் நாடக குழுக்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆணாதிக்கம் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு குழு 2 டேங்குன்னு இருக்கு. அதுல மட்டும்தான் ஒரு பெண்மணி நாடக குழுவை வழி நடத்துறாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு நாடகம் 2 நாடகங்கள் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. மற்ற நாடக குழுக்கள் எல்லாமே ஆண்கள் நிறைந்த நாடக குழுக்கள். சொல்லலாமா? ஆக்சுவலி 2004ல நான் வேலையை விட்டு முழு நேரமா இறங்கும் போது அந்த நேரத்துல ரெக்கார்ட் ஆகுது. நேரத்துல நம்ம பேசலாம். ஓகே, ரைட். ஆனா குறிக்க கொடுத்துறேன். ஏன்னா அப்ப வந்து நாடக குழுக்கள் எல்லாமே பகுதி நேர குழுக்களா இருந்தப்போ நான் வந்து ஒரு நாடக குழு வந்து முழு நேரமா கொண்டுட்டு போறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ ஒரு பெண், உன்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு தான் என்னிட்ட சொல்லி அந்த பொறுப்பை என்னிட்ட கொடுக்கவே இல்லை. அதுல இருந்து தான் நான் வெளியே வந்ததுக்கு. ஏன்னா வந்து அந்த நேரத்துல நான் பார்த்தேன் அந்த தமிழ் நாடக துறையில வந்து பெண் வந்து எதுல யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க். ஏன்னா பெண்கள் ரொம்ப அதிகமா அதுல நல்லா செய்வாங்கன்னு பெண்கள் அதுல போட்டுட்டு இந்த இயக்குறது, எழுதுறது அதுல எல்லாம் பெண்களை அதிகமா சேர்த்துக்க மாட்டாங்க.
இதை நீங்க நிறைய பேர் தலையாட்டுறீங்க, நான் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லா இருக்கு தானே. ஸோ அதே தான் இங்கேயும் நான் பார்த்தேன். ஸோ எதுக்கு வந்து நம்ம வந்து இவங்களுக்கு உழைக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு பேர் உருவாக்கணும், அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் முக்கியமா வெளி வந்தது. ஸோ நான் நாடகம் போட்டல மதர் ஐ ஒன், அதை நான் போட்டது ரொம்ப ஒரு எனக்கு வந்து இழப்பு, 6000 வெள்ளி இழப்பு. என் சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து மற்றவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு ஒரு குறி இருக்கு, எந்த நாடகம் போட்டாலும் என்னோட கூட வேலை செய்யறவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சம்பளம் கொடுத்து ஆகணும். ஏன்னா அவங்க நேரத்தை போட்டு ஒரு நாடகம் போடுறாங்களா, சம்பளம் நான் முக்கியமா கொடுத்தாகணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். என்ன நாடகம் போட்டாலும் இது வரைக்கும் ஒரு 7 நாடகங்கள் நான் போட்டுட்டேன். ஸோ அந்த 7 நாடகம் ஒவ்வொருவருக்கும் நான் சம்பளம் கொடுத்துட்டேன், எனக்கு இழப்பா இருந்தா கூட. ஆனா இப்பதான் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ குட். இதுல இதை நான் ஏன் சொல்றேன்னா, பரவாயில்ல அது திருப்பி வந்துடுறேன். ஓகே, அண்மையில நான் போட்ட ஒரு நாடகம், முக்கியமான ஒரு நாடகம், அதே நான் ஏன் சொல்றேன் நான் வந்துடுறேன். ஏன்னா அந்த நாடகம் போட்டல ஆங்கில துறையில வந்து நீங்க யாராவது சாதிச்சாதான் உங்களை நோக்கி பார்ப்பாங்க சிங்கப்பூர்ல. ஸோ அந்த நாடகம் போட்ட பிறகுதான் ஆங்கில துறையில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்னை வந்து லஞ்சுக்கெல்லாம் கூப்பிட்டு, நீ அந்த நாடகத்தை எப்படி போட்ட, உன் செயல்முறை எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா போட்ட நாடகம் வந்து நிறைய பேர் தொட்டுடுச்சு. பார்த்தவங்க வந்து என்னட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் இது வரைக்கும் ஒரு நாடகத்தை பார்த்து அழுது சிரிச்சு கோபப்பட்டு எல்லா உணர்ச்சிகளும் ஒரே நாடகத்துல நான் அவ்வளவா ஃபீல் பண்ணல, ஒரு நாடகத்துல நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆண்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எனக்கு மனைவி இருக்காங்க, தாய் இருக்காங்க, மகள் இருக்காங்க, ஆனா பெண்களை வந்து இன்னொரு கோணத்துல பார்க்கக்கூடியது நீ போட்ட நாடகத்தை பார்த்த பிறகுதான் அவங்க மேல ஒரு அதிக அளவுல ஒரு மரியாதை வந்துட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் உற்சாகமா இருந்துச்சு, நாடகத்தெல்லாம் நான் இன்னும் மேலும் மேலும் போடணும்னு. ஸோ ஆங்கிலத்துறையில போறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பெண்கள், தமிழ் பெண்கள் அங்க சாதிக்கிறது ரொம்ப குறைவு. ஸோ அங்க போன பிறகுதான் வந்து ஆங்கில துறையில உள்ளவங்க தியேட்டர் ஒர்க்ஸ் 30 வருஷமா சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னை கூப்பிட்டு அவங்க கூட நாடகங்கள், இது வரைக்கும் அவங்களுக்கு நான் 2 நாடகங்கள் இயக்கியிருக்கேன். அண்மையில வந்து 3 Fat Virgins Unassembled ஒன்று போட்டாங்க நாவ் ஃபெஸ்டிவலுக்கு. அது வந்து 1999ல ஒருத்தர் எழுதின நாடகத்தை நான் புதுப்பிச்சு இந்த காலத்துல போட்டேன். அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நான் செய்யறது வந்து எதுக்குன்னா, பெண்கள், அதாவது தமிழ் பெண்கள் அந்த துறைக்கு போனோம், அந்த ஒரு புஷ் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு முடிஞ்ச அளவு. நான் உன்னார் நாடகம் ஒன்று போட்டேன் இந்த வருஷம். இட்ஸ் கால் Goddesses of Words, சரோஜினி நாயுடுவோட போட்ரியை எடுத்து அதுல இருந்து ஒரு பிளே உருவாக்கி மேடை ஏற்றினேன். ஸோ அந்த நாடகம் வந்து செக்ஷுவல் அபியூஸ் அண்ட் அசால்ட்டை பத்தி. ஸோ இதுவும் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நாடகமா இருந்துச்சு. ஏன்னா சிங்கப்பூர்ல அவளை பாலியல் வன்முறை நடக்குமான்னு யாருமே நம்பல. ஆனா நாடகம் முடிஞ்ச பிறகு நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணேன், பார்வையாளர்கள் இருந்து உங்களுக்கு யாராவதுக்கு பாலியல் வன்முறை அனுபவம் இருந்துச்சுன்னா கையை தூக்குங்கன்னு சொன்னா அமர்ந்திருந்த ஒவ்வொரு பெண்ணும் கையை தூக்குனாங்க, ஒவ்வொரு பெண்ணும். ஏன்னா பாலியல் வன்முறை வந்து நீங்க கெடுக்கப்பட்டாதான் நீங்க பாலியல் வன்முறைக்கு ஆளானீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்க ஒரு பேருந்துல செல்லும் போது யாராவது உங்க இடுப்புகள்னா அது கூட பாலியல் வன்முறை தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம விழிப்புணர்வா கொண்டு வந்தாதான் மக்களுக்கு போய் சேரும். ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் எனக்கு வந்து நாடகங்கள்ல ரொம்ப முக்கியம். அதை நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். முடிந்த அளவு எந்தெந்த தமிழ் பெண்கள் வந்து முழு நேரமா நாடகம் படிக்கிறாங்களோ அவங்கள வந்து சேர்த்துக்கிட்டு அவங்கள வந்து ஆங்கிலத்திலேயே செய்யணும், தமிழ்லயும் செய்யணும், மொழிகளை விடாதீங்க, 2 மொழிகள்லயும் செய்யுங்க. பைலிங்குவலிசம் அதுதான் என்னுடைய ப்ரீச்சிங் ப்ராக்டிஸ். இப்ப ஏன்னா நீங்க 2 மொழிகளை செஞ்சாதான் மொழியையும் காக்கலாம், பெண்களை முன்னுக்கு கொண்டு போய் அந்த துறையிலையும் நான் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடிக்கடி பார்த்துட்டு இருக்காங்க, டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, லேட்டர் பேசுவோம். அவ்வளவு தமிழ் கரெக்டா பேசணும்னு தெரியல, பட் கொஞ்சம் ஆங்கிலம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கோச்சிக்காதீங்க. முதல்ல வந்து ரமா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு. அஸ்வினிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் தமிழ் பேசுறத பத்தி கேட்டு எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப அழகா பேசுனீங்க எல்லாரும், அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஓவர் ஹியர். என்னோட டாபிக் வந்து திரைக்கு முன்னும் பின்னும். இது ஆக்சுவலி நான் வந்து திரைக்கு வரதுக்கு முன்னால வந்து சின்ன வயசுல ரொம்ப ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் ஸ்கூல் எல்லாம் செய்வேன். அப்புறம் வந்து ட்ராமா அண்ட் லிட்ரேச்சர் ஸ்கூல்ல ரொம்ப இன்வால்வ் ஆனேன் சின்ன வயசுல. ஆனா 15 வயசுல என்னோட வாழ்க்கை வந்து மாறு நிலைமை ஆனிச்சு. ஸோ படிப்புலாம் வந்துட்டு வீட்டு பொறுப்பு ஏற்றுக்கணும்னு ஒரு நிலைமை வந்துச்சு. ஸோ
திரைக்கு வந்து சான்ஸும் இல்லை, படிக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை. அப்படியே வாழ்க்கை போக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கடைசியில ஒரு 26 years old அப்பதான் நான் வந்து மீடியா காம்ல ரெகனைஸ் ஆனேன். ஏன்னா வந்து 2-3 ஆடிஷன் போயிருக்கேன், அதுல சான்ஸ் கிடைக்கல. அப்ப திருப்பி ஆடிஷன் போட போய் அப்பயும் சான்ஸ் கிடைக்கல. ஆனா அதுக்கு முன்னால வந்து எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது, பட் ஹி வாஸ் நெவர் சப்போர்ட்டிவ். அவர் இன்னைக்கும் நம்ம கூட இருந்தது இல்லை முக்காசி. அவனால தான் எனக்கு வேலைக்கு போன படிப்பை விடுற நிலைமை இருந்துச்சு. ஆனா ஏதோ என் உள்ள வந்து என்னோட பேஷன், இது என்னோட ஆசை, நான் அதை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தேன். ஆனா போகும் வழியில வந்து அந்த முயற்சிகள் வந்து சில தடங்கள் வந்துச்சு. தடங்கள்னா ஒரு நல்ல சான்ஸ் வந்துச்சு, ஆனா அதுல வந்து பெண்ணால் இருக்கனால தப்ப நடக்க ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அதனால அது வேணான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு. அப்புறம் என்னோட எக்ஸ் ஃபியான்சி தெரிய வந்தப்ப அவர் வந்து நல்லா பாட்டு இதெல்லாம், ஸோ யூ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அவரோட என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. பட் நான் திருப்பி எனக்கு நடிக்க ஆசை இருக்கு, ஆடிஷன்லாம் போப்பேன்னு சொன்னப்ப இல்லை வேணாம், ஏன்னா வந்து என் குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க இதெல்லாம். அவங்களும் ரொம்ப கன்சர்வேட்டிவ் டைம், அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, எதுக்கு இது மாதிரிலாம் போகிறேன். ஸோ அங்கேயும் ஒரு தடங்கள் வந்துச்சு. அப்போ அவரை விட்டு வந்தப்பதான் ஒரு 26 வயசுல எனக்கு திடீர்னு அந்த ஆடிஷன் திருப்பி போனோம் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ 26 அப்படி இந்த ஆடிஷன் கிடைக்காம போனப்ப திடீர்னு கிடைச்சப்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த உண்மை என்னன்னா போக 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 முன்னும் பின்னும் சொல்றாங்களே. ஸோ முன்னுக்கு வந்து சில விஷயம் வந்து டிவில தான் பாக்குறீங்க எல்லாரும். இந்த ரோல் கொடுக்கும் போது அந்த ரோல் வந்து சட்டம் ரொம்ப சென்சிட்டிவான ரோலா இருக்கும். பிகாஸ் என் மேபி என் முகம் அப்படி இருக்கு, சென்சிட்டிவ் ரோலை எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரோல் போக போக கிடைக்க ரொம்ப பேக்லாஷிங் இருந்துச்சு. அது இன்டர்நெட் சரி, ட்விட்டர் சரி, தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஓ மேபி அவங்க இந்த மாதிரி தான் கெட்ட வார்த்தைலாம் பேச ஆரம்பிச்சாங்க என்னை பத்தி. யூனோ லைக் இட்ஸ் அந்த ரோலே என்ன ஆக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு வருத்தமான ஒரு இது இருந்துச்சு. அப்பயும் திருப்பி ஐயோ கலையை செய்யணும், ஒன்றும் ஏன் செய்யணும் அப்படி ஒரு யூனோ அந்த ஒரு ஆதம் வந்துட்டு லைக் ஐ ஜஸ்ட் கிவ் அப், அதுக்கப்புறம் வேணாம் அப்படிலாம் இருந்துச்சு. போக போக சில மோட்டிவேஷன் ஃபேமிலி, அப்புறம் கோ ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், இல்லை நீ நல்லா செஞ்சிருக்க அதனால தான் உன்னை வந்து இப்படிலாம் சொல்றாங்க, ஸோ கோ ஃபார்வர்ட். அதையும் தாண்டி இந்த போகிற டைம்ல வந்து கொஞ்சம் ஒரு காமெடி சான்ஸ் கிடைச்சிச்சு, அப்புறம் கொஞ்சம் சீரியஸான ரோல் கிடைச்சிச்சு. அப்புறம் இங்கிலீஷ் சேனல்ல டாக்கிங் பாயிண்ட்ல ஒரு அம்மாவை நடிக்கிறதுக்கு, அதான் என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கன்னா, ஒரு தாயா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. எனக்கு சொந்த பிள்ளைங்க ஒன்றும் கல்யாணம் இல்லை, 35 years old. பட் இந்த டைம்ல வந்து அந்த லேடி வந்து மேரிட் கதை, ஷீஸ் ரெடி மேரிட். அவங்க ஹஸ்பண்ட் வந்து 2வது பிள்ளை குழந்தை பிறந்து 1 மாசத்துல விட்டுட்டு போயிடுவாரு. அது வீட்டில் இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு கடல்ல விட்டுட்டு போயிடுவாரு. ஸோ அந்த டைம்ல அவர் கான்டாக்ட் பண்ணுறது வெளியூர் ஓடிட்டாரு. அந்த அம்மாவோட உணர்ச்சி, அந்த பிள்ளை அப்பா அங்க அப்பான்னு கேட்கும், கை குழந்தை அழுவுது, அந்த கதவை சத்திட்டு அவங்க அம்மா அழுவுற அந்த ஒரு சீன் எனக்கு கொடுத்தாங்க. தட் வாஸ் மை பெஸ்ட் சீன் எனக்கு கேட்டீங்கன்னா. இந்த கலை உலகத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், பாக்கியப்பட்ட ஒரு விஷயம் வந்து பல உணர்வுகள், பெண்கள் வாழ்க்கையில படுற பல கஷ்டங்களை என்னால உலகத்துக்கு காட்ட முடிஞ்சிச்சு, என்னால் உணர முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இன்னொரு ரோல் கிடைச்சிச்சு. அதுல வந்து என்ன ஒரு கான் வுமனா வேலை செஞ்சாங்க ஒரு பாய் ஃப்ரெண்டுக்காக. அப்ப அவர் கடைசியில அவர்கிட்ட நான் அந்த கான் இதை கட்டிக்கிட்டு அவர் என்ன சாவடிப்பாரு. எப்படி சாகணும் ஒரு பெண்ணு பாருங்க, அந்த அந்த ஒரு டிசிஷன் எடுத்து நானும் தப்பான வழியில போய் கடைசியில சாவர நிலைமைக்கு ஆகுது அந்த ஒரு சிச்சுவேஷன். இதெல்லாம் பார்க்கும் போது வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்குது, புரியுதானே சொல்றேங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் சேம் டைம் ஒரு டிமோட்டிவேட்டிங் திங்னா கமெண்ட்ஸ் ஃப்ரம் சொசைட்டி. ஓ என்ன இப்போ இது நெகட்டிவ் ரோலே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிதான் தெரிஞ்சிச்சு. ஒன்று முன்னும் பின்னும் சொல்லும் போது கலை கோ ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லா பேர்லாம் குறிப்பிட்டு சொல்லல. பட் நம்மளை பார்க்கும் போது சில ஆள் வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அந்த டைம்ல. அப்ப நம்ம பின்னால போயிட்டு ஓ இதா அப்படி இப்படி அது மாதிரி நிறைய நடக்குதுங்க. ஒன்றும் வேற என்னன்னா லைக் பார்த்தா ஹாய் டார்லிங் ஐ மிஸ் யூ எப்படி இருக்கீங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வெளியே நினைச்சு பார்த்தாங்க ஒரு கூட்டத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பேச விட மாட்டாங்க. ஆனா அதே மாதிரி சில நல்லவங்க இருக்காங்க இந்த திரைக்குள்ள. those who are when you are on set they are very helpful, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளியே பார்த்தாலும் ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மின்னும் பின்னும். எனக்கு வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்தால இங்கிலீஷ்ல எழுதுனேன் நிறையா, இங்க வந்துடும் ரொம்ப வரமாடுது. உங்க
உங்கள்ட்ட இல்ல, ஏதாச்சும் வேற இதுக்குள்ள வர்றதுக்குள்ள வேற என்ன struggles you have to manage with the artist and ஆர்டிஸ்ட் ஓகே even we heard that even I have to adjust with the lighting artist. ஓ ஆமா ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி எனக்கு ரெண்டாவது ட்ராமா சான்ஸ் கிடைச்சப்ப இந்த சீன்ல என் தங்கச்சி கூட நடிச்சா. என் தங்கச்சி ஆக்சுவலி ரொம்ப பாப்புலர் ஆக்ட்ரஸ் வசனத்துல தினேஷ் விக்னேஸ்வரி. ஷீ இஸ் வெரி ஃபேமஸ் கம்பேர்ட் டு ஹீனா. சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தான். அவங்க கூட நடிக்கும் போது ஒரு சீன்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து ஒரு வப்பாட்டியை வச்சுக்குவாங்க. அப்ப அந்த டைரக்டர் சொன்ன, இல்ல நீ கொஞ்சம் ட்ரெஸ் போட்டுதான் இதெல்லாம் உட்காரணும் அந்த மெத்திலமா, பாக்குறதுக்கு சில் சுமிதா ரேஞ்ச்ல இருக்கணுமா அந்த ஆக்ஷன் இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி. ஆனா நடிக்கணும்ல, சரின்னு சொல்லிட்டோம்ல, ஸோ நடிச்சு ஆகணும். ஸோ அந்த இதுல வந்து அம்மா ஒன்னும் கொஞ்சம் காலை மேல தூக்கிவேன், லைட்டிங் ஓடுது, கேமராமேன் கீழே இருந்து ஜூம் பண்றாரு, கண்டிப்பா உள்ள தெரியணும் அந்த பயம் இருக்கும் பாரு நம்மளுக்கு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணும்போது டக்குன்னு ஏஞ்சல் சொன்னேன், சார் என்னால முடியல, எனக்கு அழுவ வந்துட்டு. ஏன்னா வந்து ஒரு பயம், என்னடா தெரியாம தப்பாச்சு பிடிச்சிருவாங்களா நம்மள, அந்த ஒரு பயம் வந்துச்சு எனக்கு. அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எல் சார் முடியும். அப்ப என் தங்கச்சி சொன்னேன், அக்கா நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, பாரு அந்த போதி கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு செஞ்சிருங்க. ஆனா செஞ்சு முடிச்சேன். அதே மாதிரி ஒண்ணுன்னு நான் முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து, நம்ம நடிக்கும் போது சில டைம் வந்து டைரக்டர் சிங்கப்பூர்ல வந்து டைரக்டர்ஸ் சார்ஜ் எடுக்க மாட்டாங்க. முக்காசி ஆள் வந்து கேமரா ஆளு சார்ஜ் எடுப்பாங்க. சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் ஆள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா தான் முக்காசி சார்ஜ் எடுக்கிறாங்க. ஏய் நீ இப்படி செய், இப்படி திரும்ப, நீ இப்படி நின்னா இப்படிதான் நிக்கணும், இப்ப திருப்பி நான் செகண்ட் ஷாட் அது வந்து மத்தால் தப்பு செஞ்சிருப்பாங்க, அது காட் பண்ணிடுவாங்க. நம்ம அதே பொசிஷன் திருப்பி வரணும். சம்டைம் அது யோசிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். அது ஒரு மத்தால் தப்பு செய்யறதுனால நம்ம அந்த டேக் வந்து ஒரு 20 வாட்டி 30 செய்யும் போது நம்மளுக்கும் டயர்ட் ஆயிரும். அதே பொசிஷன் வந்து நிக்கணும், எப்படி வரும் உங்களால? கத்துவாங்க. ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி கத்தும் போது ஓடி ஓடி வெளியே போய் ஆடுவேன். எனக்கு ஐயோ இதெல்லாம் வேணாம் போதும் அப்படின்னு அப்படி இருந்துச்சு. ஆனா போக போக எனக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு, இதான் நான் இப்படிதான் நடிக்க போறேன், நீங்க என்ன ஏத்துக்க போறேன், ஏத்துக்குங்க. போகிற வேலை எனக்கு இப்ப அவ்வளவு சான்ஸ் கிடைக்கிறதுல கூப்பிட்டுருக்காங்க. பட் எனக்கு அந்த டைம் இல்லை. பிகாஸ் நான் வந்து திரையுலகத்தை விட்டு கொஞ்சம் நான் வந்து ஏன் போயிருக்கேன்னா, சம்பளம் தமிழ் டிராமாஸ் பேமெண்ட் வந்து ஐ மீன் ஓப்பனா நான் சொல்ல விரும்புறேன், பேமெண்ட் வந்து ஆன் டைம் சொன்னா கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம டிமாண்டிங் இருந்தாதான் நம்மள கொஞ்சம் நல்லா பாக்குறாங்க. இப்ப நம்ம குறைஞ்ச பேமெண்ட்லாம் போட வச்சுங்க, அதோட உங்க மார்க்கெட் குறைஞ்சிரும். வர போற ஷோக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, ஆனா குறைவான சம்பளம் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஃபுல் டைம் ஒரு 3 months சைன் பண்ணுவாங்க. எனக்கு ரீசன்ட் சைன் வந்துச்சு இந்த ஒரு 2 years பேக். ஆனா போக 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 ரேட்டிங் பத்தல. ஏன்னா நீங்க புது ஆக்ட்ரஸ் போட்டிருக்கீங்க மெயின் காஸ்டா, நான் வந்து சப் காஸ்ட்னு சொல்லுவேன், இல்ல ஹீரோனுக்கு பக்கத்துல போட்டிருக்கீங்க. அப்ப ரேட்டிங் வரலன்னா அது ஏன் தப்பு இல்லையே. சோ என்னோட பேமெண்ட் எப்படி குறைக்க முடியும்? போக போக எனக்கு சான்சஸ் குறைவாயிட்டு. ஆனா டிராவலிங் இங்க இருந்து மலேசியா போகணும், மலேசியா இருந்து சிங்கப்பூர் வரணும், அந்த மாதிரி ஆதாங்கெல்லாம் இருந்துச்சு. அப்ப எனக்கு வந்து இட்ஸ் லைக் யூஆர் ரிடியூசிங் மை ஜாப் ஸ்கோப். என்னோட வேலை குறைஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப பார்த்தேன், இப்படி நம்ம வந்து திரையுலகத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தா எனக்கு யார் சொல்லப்படுவா, என் குடும்பத்துக்கு யார் சொல்லப்படுவா? ஸோ நான் வேலைக்கு தான் போய் ஆகணும். ஸோ அதனால வேலை செஞ்சு இது ஒரு பார்ட் டைம் தான் எடுத்து செய்ய முடியும் சிங்கப்பூர்ல. ஃபுல் டைம் இங்க செய்ய முடியாது. ஃபுல் டைம்ஸ் அது இப்ப வந்து ஒன்னு புதுசு ஒன்று எடுத்து வந்திருக்காங்க மீடியா காப்ல வசனத்துல. ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸ் மோர் தென் 3 times ரிப்பீட்டட் ஆகக்கூடாது ஒரு சர்டன் பீரியட்ல. ஸோ அது ஒரு நியூ கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க வேற. பிகாஸ் புது ஆளுக்கு சான்ஸ் கொடுக்கணும்ல, அதனால தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து ஒரு நார்மல் வேலை செஞ்சுதான் ஆகணும். ஃபுல்லா இதுல கான்சென்ட்ரேட் இங்க பண்ண முடியாது. கலை உலகம் சிங்கப்பூர்ல வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இன்னொரு விஷயம் வந்து மின்னும் பின்னு சொல்லும் போது, நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு பெண்ணா இருந்து நம்ம ஸ்டார்ட் கலை உலகத்துக்கு வரதுக்கு முன்னால வந்து எவ்வளவு யோசிச்சிருப்போம். ஓ வந்து அவங்க மாதிரி இருப்போமே, இவங்க மாதிரி இருப்போமே, ஸ்டைலா ஆகுமே, கொஞ்சம் பேர்லாம் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நடிச்சிருப்போம். பட் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே போய் நம்ம வந்து நம்மளே மாத்திக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அது எனக்கு வந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சர்டன் ஸ்டார்டிங்ல வந்து தேன் குடிக்கும் போது சுவையா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா போக போக தேன் ஆட ஆட அது முட்டை நல்லாவே இல்லை, அந்த மாதிரி ஆயிட்டு எனக்கு. பிகாஸ் ஃபேஸ்புக் சரி மெசேஜஸ்ல வரும், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல நாங்க எட்டனோ பண்ண முடியுமா அது இதுன்னு. ஆனா எவ்வளவு வந்து நான் வந்து நல்லபடியா பேச முடியுமா பேசி அதெல்லாம் விட்டுருது. ஏன்னா வந்து நம்மளுக்கு தப்பா போடுவாங்க ஒரு பயம் இருக்கும். ஆனா இப்ப இந்த பல வருஷங்கள் கடந்து எனக்கு அந்த பயமே இல்லை. நான் பேச முடியாதுன்னா பேச முடியாது, நான் இப்படிதான்
அண்ட் சில கேட்பாங்க அது என்ன நீங்க வந்து பொம்பளைங்க பத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, பிள்ளைங்களை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, நாய்களை பிராணிகளை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அது ஏன் இஷ்டம், அது ஏன் இஷ்டம்? நான் ஆக்ட்ரஸா இருந்தா இதை பத்தி தான் பேசணுமா? ஏன் டெட்டு போட்டிருக்கீங்க? இதோ நான் கேட்கிறேன். நான் வந்து சென்னைக்கு போனேன். அப்ப ஆர்டர் என்ன கேட்டாரு, என்னம்மா இவ்வளவு சின்ன பொண்ணு டெட்டுலாம் போட்டிருக்கீங்க, கல்யாணம் பண்ண உங்களுக்கு பயமா இல்லையா? ஏன்னு இப்படி கேக்குறீங்க? உங்க ஊர்லதான் கல்யாணம் பண்ண பொண்ணுங்களா டெட்டுலாம் போட்டு அழியறாங்களே, அப்ப எதுக்கு நான் வந்து போடுறேன்னு சொல்றீங்க? இல்லம்மா கேட்டேன், ஏன்னா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா, இல்ல மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா? இல்ல ஆட்டோ ஓட்டுங்க, உங்க வேலையை பாருங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். லைக் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் என்னோட இதெல்லாம் கேட்டதுக்கு. அண்ட் if you have any questions அப்புறமேல கேளுங்க, என்ன கொஞ்சம் நான் சொல்றேன். ரொம்ப நன்றி. இப்ப எனது தமிழ் உங்களுக்கு விளங்குமான்றது நல்ல விளங்கும். நான் இலங்கையில இருந்து வரேன். நான் வந்து 92ல ஊடகத்துல இணைந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து பிறகு இப்ப ஊடகத்துறை விரிவுரையாளராகவும் ஊடகத்துறை பயிற்றுவிப்பாளராகவும் இருக்கிறேன். இப்ப காலமே நடந்ததுல இருந்து இந்த ஊடகத்துறைக்கு விழுகிற பேச்சு, ஊடகத்துறை நவீன ஊடகத்துக்கு விழுகிற திட்டுதல் அல்லது இப்ப வரைக்கும் அதுதான் நான் சொல்றேன். அதுதான் அந்த பலம், ஊடகத்தின் பலமே அதுதான். அவ்வளவு பவர்ஃபுல்லானது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கருவிதான் ஊடகம். அப்ப அதுதான் நான் இன்னைக்கு இப்ப 2 பேரும் கலைச்சதுல இருந்து இந்த 2 பேர்கிட்ட இதுக்குமே பெண் தொடர்பான ஒரு பிம்பம், ஒரு பெண்ணினுடைய பிம்பத்தை பொதுத்தளத்துக்கு கொண்டு போறதுல எதிர்கொண்ட சிக்கல், ஒரு நாடகம் துறைக்கு ஒரு பெண் வர்றதுல இருந்து ஒரு திரைப்படம், அதேதான் ஊடகத்துறையில ஒரு பெண் வேலை செய்யறது என்ற தமிழ் சூழல்ல ஸ்டார்ட்ல. ஆனா ஊடகத்துல நிறைய பெண்கள் வேலை செய்வாங்க. எல்லாரும் உள்ளே இருந்து வடிவா எடிட்டிங், வடிவா சப்போர்ட் பண்றது, அதாவது சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் நிறைய பேர். ஆனா வெளியில போய் ஒரு ரிப்போர்ட்டிங், வெளியில ஒரு போய் செய்யறதுன்றது சரியான குறைவு. அது என்ன நடக்குதுன்னா, நான் திரும்ப இந்த பெண்ணை பிம்பப்படுத்துறது தொடர்பா அதுக்குள்ள வெளியால பொதுத்தளத்துக்கு வாரதே பெரிய கஷ்டமா இருக்கு. இப்ப நாங்க உள்ளிக்கிற செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா கருத்துருவாக்கம் பண்றது. அதை பற்றி தான் நான் பேசுறேன். எல்லாமே ஊடகத்தினுடைய கருத்துருவாக்கம் தான். ஊடகத்தை கண்டா எல்லாருக்கும் தான் பயம். அரசாங்கம் உடனே தணிக்கை செய்யும். எங்களுக்கிட்ட இல்ல பிரச்சனை நடந்தது இலங்கையில உடனடியாக தணிக்கை செய்யறது பேஸ்புக். பேஸ்புக் வேலை செய்ய இல்லையா? அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. எங்களுக்கு இந்த ஊர்ல பிரச்சனை தொடங்கிட்டு பெரிய பிரச்சனை நடக்குது, பேஸ்புக் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். அப்ப அவ்வளவு பவர்ஃபுல் பேஸ்புக்ன்றது பவர்ஃபுல்லா இருக்குது. அப்பயே நாங்க அந்த ஊடகத்தை பவர்ஃபுல்லா பயன்படுத்த முடியாததுன்றதுதான் கேள்வி. அதுல உள்ள சவாலத்தை பற்றி தான் நான் கதைக்கிறேன். மற்றது இங்க நாங்கள் கொஞ்சம் பேர் நாங்கள் தான் இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆண் மையப்பட்ட உலகு, ஆண்களுடைய கருத்துருவாக்கங்களால் உருவாக்கப்பட்டது எல்லாமே, இலக்கியங்கள் எல்லாமே தெரியும். ஆனா கொஞ்சம் சொல்ல பயமா இருக்கு. ஆளுமே வந்திருந்த இதுல கொஞ்சம் அதை பற்றி கதைக்கவே பயப்பட்டவை. சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள பயம், அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கே கொஞ்சம் தயக்கமாகத்தான் பலருக்கு அது இருந்திருக்காது. நான் நினைக்கிறேன் இன்னும் அது புரியல. எல்லா மதங்களும் ஆணை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டவைதான் மதங்கள் கூட. ஏன்னா பெண் எப்படி உருவானாலன்னு சொல்ற எல்லா மதங்களும் அந்த பெண்ணை எப்படி சொல்றதே தெரியும். அப்ப அது ஏன் விளங்கிக் கொள்ள இல்ல, இன்னும் அந்த புரிதல் எங்களுக்கு இல்லாம இருக்கு. இந்த ஊடகங்கள்ல நாங்க கொடுக்கவும் இல்லையோ தெரியாது. இப்ப இதுதான் சமூகம். நாங்க கொஞ்சம் பேர் இருக்கிறோம் விளங்கி கொண்டு. ஆனா மிச்ச சமூகத்துக்கு விளங்கப்படுத்தணும்னா நாங்க இந்த ஊடகத்தை தான் கையில் எடுக்கலாம். இதுதான் ஒரு கருவி, எங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கருவி. அப்ப இதே ஒரு அடிப்படையாக வச்சுதான் நான் பாக்குறேன். இப்ப முந்தினதுல இருந்து சங்க இலக்கியத்துல இருந்து நாங்க எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லாமே போற்றப்பட்டது ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய தலைவி, தோழியர், இந்த மாதிரியான ஆட்கள் தான் போற்றப்படுகிறார்கள். ஆனா கடைசி மட்டக்கும் உள்ள ஒரு விளிம்பு நிலை மக்கள் சொல்ற அவர்கள் கருத்திலே எடுக்கப்படுறதில்லை. அவர்கள் எந்த பாடல்களையும் வர்றதில்லை. அது ஏன் அது வருதில்லை சொன்னா உண்மையில அத ஔவையார் பற்றி கதைக்கிறோம். ஔவையார் எத்தனையோ ஔவையார் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஔவையார் பெண்பார் புலவர் காலமே சொல்லி 40% இருந்திருக்குதுன்னு சொல்லி. ஆனா அது இருந்து அந்த பாடல்கள் எல்லாம் தொகுப்பித்தாக்கள் எல்லாம் ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள்
தங்களுக்கு இணைவான கருத்து உள்ள பெண்களைத்தான் சேர்த்திருப்பார்கள். தங்களுக்கு சப்போர்ட் இல்லாத ஆக்களை, அதாவது தங்களுடைய கருத்துக்களுக்கு இணைவு இல்லாத ஆக்கள் எல்லாம் விடுபட்டிருக்கலாம். அப்ப கணக்க அவையர்கள் கணக்க வேற ஆக்கள் இருந்து இல்லாம போயிருக்கலாம். அப்ப இத தொகுப்பித்தது இன்றைக்கு வரைக்கும் அந்த இலக்கியங்களை கொண்டு வந்தது எல்லாம் ஆற்று தேர்வு, ஒரு அதிகாரத்தினுடைய தேர்வா தான் இருக்கு. அதே தான் இன்னைக்கு ஊடகம் செய்யுது. இப்ப இந்த அதாவது ஒரு இலக்கிய உற்பத்தி நடக்குது, ஊடகத்துக்குள்ளெல்லாம் நடக்குது. ஊடகத்துக்குள்ளெல்லாம் கருத்து உற்பத்தி, நான் முழுக்க முழுக்க சொல்றது கருத்து உற்பத்தி தான். கருத்தை மற்றவர்கள் மத்தியில் பதிய வைக்கிறதுக்கான முழு முயற்சியை ஊடகங்கள் செய்யுது. என்ன சாப்பிட்றவங்க உடுத்துறதுல எல்லாமே ஊடகம் தான் தீர்மானிக்குது. அதை நாங்க சொல்ல எங்களுக்கு தாக்கம் செலுத்துனா முழு தாக்கம் ஊடகம் தான் செலுத்துது. அப்ப இந்த ஊடகங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் அதிகாரம் செலுத்துகிறார்கள். அது ஆண் மையப்பட்டதாக இருக்குது என்றதான் மிக முக்கியமானது. அப்ப இந்த ஊடகங்கள்ல ஒரு அதான் சொல்ல ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் ஊடகம் சொல்லி எப்பவும் பெருமைப்படுறதில்ல. உண்மைதான், ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் ஊடகங்கள். ஆனா ஜனநாயக ஆட்சி வந்தா பிறகு ஊடகங்கள் என்ன சுதந்திரமாக இயங்க வேண்டும், சுதந்திரமாக இயங்குது என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனா ஊடகங்கள் துரதிருஷ்டவசமாக எல்லா ஊடக நிறுவனங்களும் அந்த நிறுவன கர்த்தா யாரோ அவருடைய கருத்தின் அடிப்படையில் தான் இயங்கும். அந்த 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 ஊடகத்தை யார் உருவாக்கி வச்சிருக்காரு? சில ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு ஊடகம் இருக்கும், ஒரு முதலாளிக்கு ஒரு இருக்கும். அவற்றை கருத்துக்கு ஒப்பானவர்களுக்கும், அதாவது அவற்றை கருத்துக்கு ஒப்பான விஷயங்களை தான் அவர் தந்துறார். அப்ப பெண்கள் தொடர்பாக இவர்கள் எல்லாம் என்ன கருத்தை வச்சிருக்கிறார்களோ அதைத்தான். இப்ப நான் ஊடகத்துல வேலை செய்திருக்கிறேன். ஒரு கட்டத்துல ஒரு கதை ஒன்று எழுதுறேன் 94ஆம் ஆண்டு. கற்புன்றத கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு கதை. அப்ப நான் அந்த கதை பிரசுரம் பண்ண முடியல இந்த பத்திரிகையில. ஏண்டா ஐயோ இந்த மாதிரியான கதையெல்லாம் வாசிக்கல எல்லா பக்கம். இது ஊடகம் பேப்பர் வந்து எல்லாம் போகுது, சின்ன பிள்ளைகளும் வாசிக்கும், பெரிய பிள்ளைகளும் வாசிக்கும், எல்லாரும் வாசிக்கணும். மறுபடியும் நீங்க இதுல போடல, அது நீங்க வேணா இது பெண்கள் பத்திரிகையில ஏதாவது போட்டுக்கொள்ளுங்க. அப்ப நாங்க அந்த கருத்தை சொல்ல முடியல எங்களுக்கு. அது அப்ப நாங்க வேற ஒரு பெண்கள் பத்திரிகையை தேடி போறோம். அப்ப பெண்கள் பத்திரிகைன்றது கூட ஒரு குழுவுக்கானது. அப்ப எங்களோட கருத்து உருவாக்கத்தை எங்களால செய்ய முடியாது, எங்களை வரைக்கும் முடியாது. இதேதான் ஒரு விளிம்பினுள்ளே மக்களுடைய கருத்துக்கள் நாங்க சொல்ல முடியாம போனதும் இதுதான் காரணம். என்ன அதாவது ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ அவைகள் தான் அந்த கருத்துருவாக்கத்தை செய்யலாம். அல்ல அவருடைய கருத்துருவாக்கத்தை தான் மற்ற எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறோம், அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். ஆனா இந்த நிலையில தான் இந்த இணையத்தினுடைய வருகை எல்லாத்தையுமே ஒரு புரட்டி போட்டது. நான் அதுதான் நான் எல்லாத்தையும் புரட்டி போட்டது, அப்படி தலைகத்தமா போட்டு விட்டது. ஏண்டா ஒரு இணையம் வந்து ஒரு பெரிய வழி, எழுத்துக்கு ஒரு முற்றுமுழுதான ஒரு ஜனநாயக பெருவழி. அது இலக்கிய உற்பத்தி முறையும் பெருமாட யாரும் எதையும் எப்படியும் எந்த நேரத்திலையும் எழுதி வெளியிடலாம். அவை இப்ப இங்கதான் இந்த மைய கருத்து நாங்க சொல்றது எல்லாமே வந்து எல்லாத்தையும் தகர்த்து விட்டுரும். இப்ப பொதுவா ஊடகத்தின் சில விஷயங்கள் சொல்ல மாட்டேன் வராது. ஆனா பேஸ்புக்ல அவனவன் அந்த ஊர்ல இருந்து எழுதி விட்டுருவான், இதுதான் நடக்குது இதுதான் நடக்குதுன்னு. இங்க இவங்க சொல்லாத பல விஷயங்களை பேஸ்புக் சொல்லி விட்டுரும். இப்ப உங்களுக்கு சொன்ன கருத்துக்கே வேல்யூ இல்லாம போயிடும். ஏற்கனவே இருந்த அந்த மரபா இருந்த அந்த நிறுவனமயப்பட்ட ஊடகங்கள் சொன்ன கருத்துக்கு வெளியீடு இல்லை. அப்ப பேஸ்புக் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப இப்ப மைய கருத்து நிறுவவே முடியாது என்னால. அப்ப இந்த விடயங்களை ஏன் அந்த பெண்கள் நாங்கள் பயன்படுத்த முடியுது இல்லை. இதை பயன்படுத்தித்தான் நாங்க எங்களுடைய கருத்துருவாக்கங்களை செய்யலாம். ஒரு பெண் பற்றின படிமம் அல்ல பெண் பற்றிய கருத்தியல் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஒரு ஆயுதமாக இந்த நவீன ஊடக தளங்களை பாவிக்க வேண்டும் என்றதான் நாங்க அதை பாவிப்போம். சரி, நாங்க அப்படி அதை பாவிக்க வரைக்குள்ள எங்களுக்கு நல்ல ஒரு ஆனது இருக்குது. பார்க்கலாம் போட்டு அதுல பார்த்தோம்னா ஒரு ஆய்வு ரீதியா சொல்லி இருந்துச்சுன்னா இன்டர்நெட் சோசியல் மீடியா நெட்வொர்க்ல கூடுதலாக இருக்கிறது பெண்கள். அது ஆய்வு ரீதியா நிறுவப்பட்டிருக்குது, ஒரு வெப்சைட்ல இருக்குது. 2019 இதை எடுத்த ஆய்வு முதலே 2019 ஒரு கட்டுரை எழுதுகின்ற பொழுது இதை வந்து அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஆய்வு கூட ஏன் நடத்துக்கப்பட்டதுன்னா முதலாவது இன்னொரு படம் இது. அப்ப இந்த ஆய்வு ஏன் முதல் செய்யணும் சொன்னா இதுவும் ஒரு பிசினஸ் நோக்கத்துல
இப்ப எல்லாம் நவீன ஊடகங்களுக்குள்ளால தங்களோட ப்ராடக்டை வந்து வெளிப்படுத்துற இது வந்துட்டு. அப்ப அவங்க தங்களோட ப்ராடக்டை விற்கணும்னு சொன்னா ஆணுக்குரியது பெண்ணுக்குரிய அக்களை கவரோடும், விளம்பரத்துக்கோ இல்லை தங்களோட இதுக்கு கவரோடும். அப்ப முதல்ல அவங்க ரிசர்ச் பண்றாங்க, எந்த ஊடகத்தை யார் விரும்பினா, யார் அதிகமாக பார்க்கணும், அதிக நேரம் செலவழிக்கினா. அப்ப அந்த அடிப்படையில் இந்த இது எடுத்து செய்திருக்கிறாங்க. செய்த பெண்கள் தான் அதிகமாக இன்டர்நெட்ல இருக்கணும், அதாவது சோசியல் மீடியாவை பாவிக்கிறார்கள், பெண்கள் பார்க்கிறார்கள், கூட நேரமிக்கிறார்கள். அப்ப அது ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஆனா ஐரோப்பிய இதுலதான் அது எடுக்கப்பட்டிருக்கு, ஐரோப்பிய சமூகத்துக்குள்ள எடுக்கப்பட்டிருக்கு, பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்புறம் அதுலயும் அடுத்ததை பாக்குறாங்க, சரி எந்த சமூக ஊடகத்தை ஆண் பெண் யூஸ் பண்ணுது, எந்த ஊடகம் பார்த்தா உங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் பெண்கள் தான் கூடுதலா யூஸ் பண்ணினாங்க, ஆண்கள் யூஸ் பண்றது. சரி இவ்வளவு யூஸ் பண்ணினா அப்ப ஏன் பெண்களால இந்த கத்துருவாக்கங்களை மேற்கொள்ள முடியுது இல்லைன்னா பார்த்தா உண்மையில பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணினா, ஆனால் கருத்துக்கள் போடுவதில்லை. பெண்கள் பாக்கினா அதிகமாக பார்க்கிறார்கள், நேரத்தை செலவழிக்கிறார்கள், ஆனா யாருமே கருத்துக்கள் போடுறதில்லை. பொதுவா கொஞ்சமா ஏதாவது அது பேஸ்புக்காரன் இன்னும் நல்ல ஒரு விஷயமா அவன் ஒரு இது வளைச்சுக்கிறான், லைக் ஃபேஸ் எல்லாம் வச்சிருக்கான், அதை கிளிக் பண்ணி விட்டா அவ்வளவுதான். அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் போட தேவையில்லை. அவன் டிஸ்லைக் அல்லது அப்படியே ஒரு கமெண்ட்ஸ் இல்லை, என்ன ஃபேஸ்புக்ல இல்லை அவங்களோட. அப்ப இந்த இதுல பெண்கள் வந்து கூடுதலாக அவன் அந்த ரிசர்ச்ல அதையும் சொல்றாங்க என்னன்னா, தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறதுக்கு, தங்களுடைய சில விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக மட்டும் பெண்கள் வந்து இதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்கள் அவர்கள் சில விஷயங்களை, கருத்துக்களை, தங்களுடைய ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைக்கவும், தங்களுடைய பிசினஸை டெவலப் பண்றதுக்காகவும் அதுக்காக வந்து நாங்கள் அந்த இதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி. அப்ப நாங்கள் பார்க்க இல்லைன்னு இல்லை, பெண்கள் இதை யூஸ் பண்ண இல்லைன்னு இல்லை, யூஸ் பண்றோம். அப்ப அதே அந்த நிலையில் தான் கூடுதலா பெண்கள் தாங்கள் பிளாகரை ஸ்டார்ட் பண்ண 90கள் அப்படி பிளாகர் வந்து ஸ்டார்ட் பண்ணினா, ஊடகம் ஸ்டார்ட் பண்ண நிறைய பிளாகர்ஸ் பேர்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இல்லை இலங்கையிலையும் இந்தியாவிலையும் பெண்கள் தங்களுடைய பேரிலேயே பிளாகர்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி நிறைய கருத்துக்களை எழுதினார். அதாவது பெண்ணிலே சிந்தனை மிக்க கருத்துக்கள் தான், தங்கள் பெண்ணிலே நின்று சிந்திக்கிற, எல்லா துறை சார்ந்தும் இல்லை எல்லாவையும் சிந்திக்கிற பல விடயங்களை அவை எழுதியிருக்கிறான். அப்போ கொஞ்சமெண்டாலும் போயிருக்குது. இப்ப ஊடக தொடர்பாக ஒரு யூனிவர்சிட்டியில வருதுன்றால் சரி, அந்த வெப்தளத்துல என்ன இருக்குதுன்றாலும் பாப்பினம் தானே, பார்த்தா கொஞ்சமாவது ஒரு கருத்தொண்டு போகாதுன்னு இல்லை. அப்ப அந்த மாதிரி இருந்தாலும் கன பேர் இப்ப அதையும் கைவிட்டுட்டு நம்ம அந்த தொடர்ந்து அந்த இதை எழுதுனதா தெரியல, சில வெப்தளங்கள் நிப்பாட்டுப்பட்டது. ஆனா இதுல இன்னொன்று அடுத்தது, இந்த பேச முடியாத பல விஷயங்களை வந்து பெண்கள் இந்த தாங்கள் இணையதளங்களை உருவாக்கி தங்களுடைய கவிதைகளோ பல விஷயங்களை பேச வெளியால் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க. அப்பதான் அது பெண்ணியம் என்றால் என்னன்னா, பாலியல் சுதந்திரத்தை அதுவும் யாருடனும் பாலுறவுகள்ல அனுமதி கோருகிறது என்ற ஒரு சிறு பிள்ளைத்தனமான கருத்து தான் மற்றவங்கள்ட்ட அது பரவ தொடங்குகிறாங்க. அது புதிய மாதவியும் அதை சொல்லியிருந்தா சொல்லாண்டா, பாலியல் இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இல்லை, எந்த மட்டத்துக்கும் யாருக்கும் அதுக்கு நாங்க போராட வேண்டிய தேவையுமே இல்லை. எங்களுக்கு பாலியலுக்கு போராட வேண்டிய தேவையுமே இல்லை, நாங்க போராடுறது வேற எதுக்கோ என்ற விஷயம் இன்னும் தெளிவாக நாங்க பதிவு செய்யலன்னு பார்த்தா இல்ல, எல்லாரும் வழியா பதிவு, எல்லாரும் நிறைய பிளாக். ஆனா இன்னும் இந்த பொது புத்திக்கு அது விளங்குது இல்லை. அப்ப அந்த பொது புத்தி விளங்காதாலதான் இன்னைக்கு நாங்க வந்து எந்த விடயங்களையும் பெண்கள் இப்பவும் கூட பேஸ்புக்கு போகாதீங்க செய்யாதீங்க போறதுக்கு அதுதான் என்ன பொது புத்திக்கு இந்த மாதிரி தெரியுது இல்லை. அது அது பொது புத்தி திரும்ப கொண்டு வந்து அதுல இறக்கி விட்டுட்டு போகுது. திரும்ப சில விஷயங்களை காலமே எங்கட கான்ஃபரன்ஸ் சம்பந்தமா விட்ட பதிவுகள் சொன்னாங்க. அது திரும்ப ஒரு அந்த உடல் சார்ந்ததை மட்டுமே கதைச்சு போட்டு போறது, அதெல்லாம் கொண்டு வந்து அதுல இறக்கி விட்ட உடனே நாங்க எல்லாரும் மௌனிச்சு போறோம். அதுதான் செய்யுது. அதுல உணர்வுகளை ஒரு கட்டுரை போட்டிருந்தது, அந்த அருந்ததி என்றது பெண்ணுக்கு ஃபேஸ்புக் ஒரு போராட்ட களமான்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்தது. அதையும் பார்த்தா அவ சொல்றா, நான் இந்த முகத்தை போடைக்க 1000 கமெண்ட்ஸும் 1000 இதுவும் வந்தது, நான் கருத்து சொல்ல வழி கிடைக்க ஒரு தடையும் காணையில்லை. அது அப்ப இந்த மாதிரியான நம்ம போடைக்க வரையினோம், அவ்வளவு பேர் வரையினோம். அப்ப அவ்வளவு பேர் ஆனா அந்த கருத்தை பார்க்கணும் இல்லன்னு இல்லை, அதான் இதுல அந்த கருத்தை பார்க்கணும். அப்ப நாங்க கருத்து போடலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம். எங்களுக்கான சில இணையதளங்களையோ அல்லது
ஃபேஸ்புக்லேயோ ஒரு விடய சம்பந்தமாக எங்களுடைய கருத்து என்ன என்றதை நாங்கள் வடிவாக தெளிவாக முன்வைக்கலாம். அதை முன்வைக்க வேண்டும் கட்டாயம். அதுலேயும் இந்த தீவிரமாக நாங்கள் சிந்திக்கிற பெண்கள் அல்லது ஒரு விஷயம் பற்றி கொஞ்சம் ஆழமா பார்க்கிற பெண்கள் கட்டாயம் ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி அந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அதுதான் மக்கள் மத்தியில் கருத்து உருவாக்கத்தை மேற்கொள்றதுக்கான ஒரு வழி. இது ஒரு ஆயுதமாக நாங்கள் எடுக்கலாம்னு தான் நான் இருக்கிறேன். இணையதளத்தை வந்து நவீன ஊடகங்களை ஒரு ஆயுதமாக தான் நாங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அது எங்களுக்கு எதிராக இன்னைக்கு திசை திரும்பினா நாங்கள் திருப்பி அதை பயன்படுத்த. ஏன்னா அதுக்கான வழி இருக்கு, எங்களுக்கு வழி இல்லாம வழி இருக்குது, ஓப்பன் திறந்து விடப்பட்டிருக்கு. அப்ப அதை நாங்கள் அதை ஆயுதமா எடுத்து அதை செய்யலாமா? ஏன்னா இலங்கையில பார்த்த கணக்க பேர் தனியா இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது அவர்கள் சில கொமெண்ட்ஸை போட்டா தனி பேர் வருவாங்க ஒரு இது. அதனாலதான் யோசிக்கிறேன், ஔவையார வயசான ஆளா காட்டுறதோ அல்லது ஒரு பொது தளத்துல வந்து பேசுற பெண்ணை ஒரு இளமையா ஏற்றுக்கொள்றேன் இல்லை ஒருத்தர். இப்போ கொஞ்சம் இளமையா இருந்தா ரொம்ப கொமெண்ட்ஸ் வர தொடங்கும். கொஞ்சம் வயசாகி நாங்க விட்டோம்னா ஒன்று இருக்காது, இதை வாசிப்பாம வச்சுட்டு போயிருப்பான் போல இருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டி கிடக்குது. அப்படி பார்க்க போயிருக்கல. அப்ப ஏன்னா கணக்கு இளமாக்கள் கணக்கு போட்டு கணக்கு ஃபேஸ் பண்ணினா நிறைய ஒரு சின்ன விஷயம் கதைக்கு போனாலே அவங்க வேற எங்கேயும் கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுருவாங்க, இழுத்து கொண்டு போய் வேற எங்கேயாவது விட்டுட்டு தான். அப்ப அதுக்கு பேச அதோட ஸ்டாப் ஆயிடுங்க, பேசாம விட்டுருங்க, அதுக்கு ஒரு பதிவும் இல்லை. அப்ப இதை நாங்க சரியாக அதாவது ஒரு ஆயுதமாக நாங்கள் எடுத்து பயன்படுத்தலாமான்றது. அடுத்தது பர்சனலா ப்ரொஃபஷனலா இதை பயன்படுத்துறான்ற கேள்வி எல்லாம் இருக்கு. அது கூட இன்னைக்கு பெருசா எங்களுக்கு பிரிக்கலாம இருக்கு. ஒரு பார்லிமெண்ட்ல பிள்ளைய கொண்டு வச்சு பால் கொடுக்கலாம்னா பர்சனலா ப்ரொஃபஷனலா தெரியல. இது எவ்வளவு தூரம் நீங்க பிரிச்சு பார்க்கலாமான்னு தெரியல. எங்களோட பல விஷயங்கள் எல்லாமே ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்குது, வன்முறை வீட்டு வன்முறை வெளியால வருது, பர்சனலா ப்ரொஃபஷனலா பாக்குறதாக தெரியும். அப்ப இதுக்கான கேள்விகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்கள், எல்லாரும் பயன்படுத்த தொடங்குங்கள்.